கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது பெண் குழந்தையை ஒரே அறையில் தங்கியிருந்த 4 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழில்பேட்டை பகுதியில் 3 வயது பெண் குழந்தையிடம் அத்துமீறல் நடந்ததாக கூறப்படும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழில்பேட்டையில் 300க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் செயல்பட்டு வருகின்றன. இங்கு பீகார், உத்தரப்பிரதேசம், ஒடிசா, ஜார்க்கண்ட் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் வட மாநில தொழிலாளர்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதியில் 3 வயது சிறுமி திடீரென காணாமல் போனதாக கூறப்படுகிறது. பெற்றோர் மற்றும் அப்பகுதி மக்கள் குழந்தையை தேடிய போது அங்கிருந்த முட்புதரில் உடல்நலக் குறைவுடன் கிடந்த குழந்தையை சில பெண்கள் கண்டுபிடித்து மீட்டுள்ளனர். உடனடியாக குழந்தை கும்மிடிப்பூண்டி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு முதலுதவி அளிக்கப்பட்டது. பின்னர் மேல் சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் குழந்தை சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தது. இதனிடையே இந்த கொடூர செயலில் ஈடுபட்ட வட மாநில இளைஞரை பொதுமக்கள் பிடித்து அடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். சிறுமியை ஒரே அறையில் இருந்த வட மாநில இளைஞர்கள் 4 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதாகவும் அனைவரையும் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் புகார் தெரிவித்து பொதுமக்கள் சிப்காட் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அவங்க அம்மா 6 மணில இருந்து வந்து ஒவ்வொரு வீடா கேக்குறாங்க, லடிக்க பாத்தியான்னு கேக்குறாங்க. சரி நம்ம என்ன ஆச்சோ ஏதாச்சோன்ட்டு நாங்க சுத்தி தேட ஆரம்பிச்சோம். ஒரு 6:45 7 மணி இருக்குன்னு வச்சுங்க. 7 மணிக்கு ஒரு அம்மா சுகுணான்றவங்க ஒரு குழந்தை செடியில இருந்து இருக்கு எடுத்துட்டு பாத்துருக்காங்க. பார்த்து தூக்கி தண்ணி கிண்ணி குடுப்பாட்டி அதுக்கப்புறம் தூக்கி வந்து பார்த்தா இந்த மாதிரி அந்த குழந்தைய இந்த மாதிரி அவங்க என்னென்னமோ பண்ணிருக்கான். ஒரு 5 ரூபாய் பிஸ்கெட் பாக்கெட் கொடுத்து அந்த ஒரு 3 வயசு குழந்தை அவன் என்னென்னமோ பண்ணிருக்கான். 2 வயசு என்னென்னமோ பண்ணிருக்கான். நாங்க ஸ்டேஷன்லயே புடிச்சு கொடுத்துருக்கோம். 4 பேர்ல ஒருத்தனை புடிச்சு கொடுத்துருக்கோம். இன்னும் 3 பேர் கிடைக்கல எங்களுக்கு. அந்த 3 பேர் அடிச்சவனும் அவன் ஓடிட்டு இருக்கிறான். அது கான்ட்ராக்ட்காரங்களோ இல்ல இவங்க போலீஸ்காரங்க தான் அதுக்கு ஏத்து ஒரு இது எடுப்பாங்களோ இன்னானு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. குழந்தை வீட்டுல இருந்த குழந்தைய பிஸ்கெட் கொடுத்து கூட்டு போயிருக்கான். அவன் பொதுர்ல கடிச்ச முள்ளு பொதுர்ல. அவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறையினர் சிறுமியிடம் அத்துமீறலில் ஈடுபட்ட பீகாரை சேர்ந்த பிபின் மஞ்சி என்ற குற்றவாளியை கைது செய்து மேலும் 3 பேரை தேடி வருகின்றனர்.